அப்போவே 2 லட்ச ரூபா இங்கேருந்து சிலோன் போய் சிலோன்லேருந்து சிகாகோக்கு சொல்கிறாங்க கப்பல். கால் வந்து டேரெக்டாக காலில் மண்ணில் படக்கூடாது, நீங்கள் என் தலையில் காலை வச்சு கீழே இறங்கணும் அப்படின்னு ராஜா சொல்கிறாங்க. ராமேஸ்வரம் அந்த பாடி வந்தது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்தியாவிலேயே ரயில் போக்குவரத்து வந்துச்சு. சென்னை டு தனுஷ்கோடி. அந்த நம்மளை ஏமாற்ற தான் பார்ப்பாங்களே தவிர இப்போ உலக சூழ்நிலை அந்த மாதிரி மாறிடுச்சு. சிவனை போய் பார்க்கறதுக்கு எந்த ஒரு வழியுமே வழி வைக்கக்கூடாது. அதுதான் மன்னரோட உத்தரவு. சேதுபதி வம்சத்தோட மன்னர் அரண்மனைக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய பிராப்தம். அதாவது மன்னர் வாரிசு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ இருக்க அரசியல் மட்டும் தான் தெரியும். ஏன்னா இப்போ உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படத்தில் பார்த்துருப்பாங்க, புக்கில் படிப்போம், நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம புக்கில் படிச்சிருப்போம். அவ்வளோதான் அவங்களோட நாலேஜ் இருக்குமே தவிர அது மேற்கொண்டு அதை வந்து ஒரு ஆராய்ச்சியோ இது தெரிஞ்சுக்கணும் ஒரு விருப்பம் வந்திருக்காது. காலப்போக்கில் அவங்க பண்ண நன்மைகள் எல்லாமே அழிஞ்சிரும். அது அழியாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட கடமை. நம்ம மக்களும் இங்கே நல்லா எல்லாமே ஃபேமிலிஸ் எல்லாமே நல்லா இருக்காங்களே, அவங்க பண்ண நன்மைகளாக தான் நம்ம எல்லாமே இருக்கோம். அவங்க அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு கொஞ்சமாக தெரிய வைக்கணும். நீங்கள் யாருன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ராஜா வாரிசு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் மக்களுக்கு சொன்னால் நல்லா. எங்கள் அப்பா பேர் குமரன் சேதுபதி, அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா நாகேந்திர சேதுபதி, அவங்க அப்பா பேர் சண்முகராஜ சேதுபதி. சண்முகராஜ சேதுபதி தான் கடைசி முடிச்சு விட்டப்பட்ட மன்னர் எங்கள் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில். அவங்க அப்பா முத்துராமலிங்க சேதுபதி, அவங்க அப்பா பாஸ்கர சேதுபதி. ஒரே லைனில் தான் அப்படி நேராக வரும். அப்பா இப்போ சமீப 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா இருந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்த பொறுப்பெல்லாம் குமரன் சேதுபதி. அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்த பொறுப்பெல்லாம் இப்போ எனக்கு எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணுறதா ஒரு வச்சுருக்கேன். இந்த அக்கா மடம் தங்கச்சி மடம்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அதுக்கும் அந்த பேருக்கும் ராமநாதபுரம் அரண்மனைக்குமே நிறைய தொடர்புகள் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இதால் தான் அந்த பேரே உருவாச்சு. அதில் நீங்கள் அதை பற்றி மக்களுக்கு தெரியும்படியாக சொல்லுங்கள். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரயில் போக்குவரத்தோ இந்த மாதிரி பிரிட்ஜோ எதுவுமே கிடையாது. அப்போ வந்து கடல் வழி சார்ந்து தான் போய் அவங்க இறைவனை தரிசிச்சு வர மாதிரி ஒரு இது வழிபாடு இருந்துச்சு. ஒன்லி அவங்களுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா கடல் வழி சார்ந்தது தான். அப்போ பார்த்தீங்கன்னா சிவனை போய் பார்க்கறதுக்கு எந்த ஒரு வழியுமே வழி வைக்கக்கூடாது. அதுதான் மன்னரோட உத்தரவு. அந்த மன்னர் யார்? விஜய ரகுநாத சேதுபதி இருந்தாங்க. அவங்களோட மருமகன், சொந்த மருமகன், அவங்க மருமகன் 2 பொண்ணுங்களையும் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பொண்ணுமே சேதுபதியோட 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரே. அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா மன்னருக்கே தெரியாமல் ஒரு சின்ன ஒரு வரி மாதிரி வசூலிச்சிருக்காங்க. எதுக்குன்னா அந்த மண்டபத்துலேருந்து பாம்பன்லேருந்து அங்கே மண்டபத்தை போய் பார்க்க தாண்டி கடல் கடற்கரைக்காண்டி இது மன்னருக்கு செவி வழியாக அந்த ஒரு செய்தி வருது. அப்போ வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது வந்து உண்மையா, இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி இதான் சொந்த மருமகன், இது உடனே முடிவெடுத்துட முடியாது. அப்போ அவங்க பொண்ணு 2 பேர்ட்டையுமே அவங்க மருமகன்னு மென்ஷன் பண்ணாமல் பொதுவாக இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க. இறைவனின் பேரை வச்சு வரி வசூலிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் அவங்க 2 பொண்ணுமே அட் அ டைமில் இந்த மாதிரி சிவன் பேரை வச்சு இந்த மாதிரி ஒரு வரி வசூலிச்சா அவங்க வந்து தலையை துண்டிச்சிடணும் அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. அவங்களே தண்டனை அறிவிக்கிறாங்க. அவங்க அதை பொண்ணுகிட்டே அவங்க இதை கேட்குறாங்க, சஜஷன் கேட்குறாங்க. அவங்க மருமன்னு சொல்லாமல் குற்றவாளி அவங்க சொந்த ஹஸ்பண்டாக நிற்கும் போது அவங்க பொண்ணுங்களுக்கே தெரியுது எங்களோட கணவர் தான் இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதால் அவங்க வந்து எந்த வருத்தமோ எந்த ஒரு இதுவுமே படலை. ஏன்னா அவங்களோட மரபு சார்ந்து பார்த்தீங்கன்னா சிவன் சொத்து எந்த ஒரு இதுவுமே அவங்க அனுபவிக்கக்கூடாது. அது ரொம்ப குற்றம். இப்போ வரையுமே அந்த மாதிரி ஒரு இயல்பு தான். ஏன்னா அது எந்த காலத்துலையுமே அது வந்து பின்விளைவாக அது வந்து நம்மளை வந்து பாதிக்கும், அவங்க வம்சாவளியை பாதிக்கும். தலையை வெட்டிடுறாங்க, அந்த சிறைசேதம் பண்ணுவாங்க, தலையை துண்டிச்சிடறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை கொடுக்கறது தன்னுடைய மாமனார் அவங்க பொண்ணுங்க சொல்லியே இந்த மாதிரி இந்த தண்டனை கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுவாங்க.
இப்போ அவங்க கணவர் இறந்துட்டாங்கன்னா மனைவி வந்து அவங்க தீ குளிக்கிறதுல அவங்களும் விருப்பப்பட்டு. ஆமாம், அதுதான் அந்த காலத்தில் ஒரு மரபாக இருந்திருக்கு. அது போய் உடன்கட்டை ஏறுறது இங்கிலீஷில் சதி மூமெண்ட், சதின்னு சொல்லுவோம்ல. அப்போ வந்து 2 அக்கா தங்கச்சியுமே அவங்க ராணி 2 பேருமே உடன்கட்டை ஏறிடுறாங்க. அதுக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா அது பேர் தான் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு அந்த நேமானது. இப்போ இந்த வரலாறெல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த காலத்தில் இப்போ உள்ள அரசியலில் இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறீங்களா? இது சாத்தியம் இல்லை. இல்லை, அவர் வந்து சொந்த மருமகனாக இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நம்மளால் அந்த நினச்ச ரிசல்ட்டை எடுக்க முடியும். இல்லை நாங்கள் லெத்தாச்சிக்காக விட்டோம்னா எங்கேயே நம்மளை ஏமாற்ற தான் பார்ப்பாங்களே தவிர இப்போ உலக சூழ்நிலை அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ நிறையா லீகல் சரியாக இருக்குல்ல, ஆனால் கொஞ்சம் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். சிவியர் ஆக்ஷன் எடுத்தால் இன்னமும் நம்ம நாடு வளர்ச்சி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அதர பக்கத்து நாடுலாம் அவ்வளோ இப்படி இருக்கும்போது தான் அவங்க நாடு அப்படி வளர்ச்சி இருக்குது. ஆமாம், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நாடு ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு தண்டனை கொடுத்தா தான் அவங்களுக்கு அடுத்தபடி இந்த தப்பு பண்ணுறதுக்கு அவங்க தயங்குவாங்க. எங்கள் சேதுபதிகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சேதுபதி, வரலாற்று திரும்பி பார்க்க வைத்த சேதுபதினா பாஸ்கர சேதுபதி தான். ஏன்னா இப்போ நம்ம விவேகானந்தன் அழைக்கப்படுற ஒரு மனிதர் பாஸ்கர சேதுபதி இல்லைன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பாஸ்கர சேதுபதி மூலம் தான் அடையாளப்படுத்தப்பட்டாங்க. இல்லை இப்போ சிகாகோவுக்கு விவேகானந்தர் ஆக்சுவலாக போக வேண்டியது இல்லை, அந்த வாய்ப்பு வந்து பாஸ்கர சேதுபதிக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விவேகானந்தர்னு ஒருத்தவர் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகமாக ஒரு புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அப்போ தெரிய வருது. இவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். இந்த ஆன்மீகத்தோட முக்கியவாதம் தெரிஞ்சனால அவரை அழைக்கிறாங்க, பெங்காலேருந்து அழைச்சி இங்கே வச்சு அரண்மனையில் வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பதிலாக நீங்கள் கலந்துக்கணும், இந்த கான்ஃபரன்ஸை நீங்கள் கலந்துக்கணும். யார்கிட்ட கேட்குறாங்க? விவேகானந்தர் சொல்கிறாங்க, பாஸ்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் சார்பாக நீங்கள் கலந்துக்கணும். ஏன்னா நாங்கள் போகிறத காட்டிலையும் உங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதி இன்னும் போய் சொன்னால் இன்னமும் அதுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வலிமை இன்னும் சேர்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே 2 லட்ச ரூபா ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு கொடுத்து இங்கேருந்து சிலோன் போய் சிலோன்லேருந்து சிகாகோவுக்கு அனுப்பிச்சுட்றாங்க கப்பல் வழியாக. அப்போ ஃபெரி சர்வீஸ் தான். அப்போ ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகும் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. போய் அங்கே போய் பேசினது தான் இன்ன வரையுமே விவேகானந்தருக்கு ஒரு அடையாளமே, பெரிய அடையாளம். விவேகானந்தரை வந்து உலகிற்கு எடுத்து. ஆமாம், ஆடியன்ஸாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்கிறதே இந்த படி நம்ம வந்து ஒரு பிளட்ஜில் சொல்கிறோம். எல்லாமே கொண்டு வந்தது விவேகானந்தர் தான். அதுக்கு உண்டுகளாக இருந்தது பாஸ்கர சேதுபதி. அங்கே பேசின பேச்சு வந்து உலகத்தில் எல்லா இடமும் அவரோட நேம் தெரிய வந்துருச்சு, விவேகானந்தரோட நேம் தெரிய வந்துருச்சு. எல்லா நாட்டிலேருந்து அவரை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவர் எதுவுமே பண்ணல, நேராக அவர் நினச்சி தான் இங்கே வேணும் போயிருக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அவர் எதுவுமே பண்ணல, நேராக சிலோன்லேருந்து நேராக ராமேஸ்வரம் தான் வந்தார். இன்னமும் அந்த இடம் பேர் குந்துகாலோட இடம் இருக்குது, அங்கே தான் வந்து இறங்குறாரு. குந்துக்கால் ராமேஸ்வரம் என்ட்ரன்ஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு பேர் வந்தது காரணமே அந்த ஈவெண்ட் தான். இப்போ ராஜா வந்து ரிசீவ் பண்ண நிற்கிறாங்க, கப்பலில் வந்து இறங்குறாங்க. ராஜா சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மனிதர், நீங்கள் வந்து உங்கள் கால் வந்து டேரெக்டாக மண்ணில் படக்கூடாது, நீங்கள் என் தலையில் காலை வச்சு கீழே இறங்கணும் அப்படின்னு ராஜா சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் மறுத்துறாரு, இவர் பாஸ்கர் ராஜா சொல்கிறாங்க. அப்போ வந்து மறுத்துறாரு, அது எப்படி என்னால் ஒரு சாத்தியம், ராஜாவோட தலையில் வச்சு எப்படி நான் இறங்க முடியும், இது வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. சரி நீங்கள் அது கூட பண்ண வேணாம், நீங்கள் என் பாதத்தில் காலை வச்சு இறங்குங்க. குன்னிக்கிட்டு உட்காந்துட்டு பாதத்தில் காலை வச்சு இறங்குனாரு. அதுக்கு பேர் தான் அந்த இடம் பேர் குந்துக்கால். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே மக்கள் பேரில் எழுதி வச்சிட்டார். எல்லாமே அவர் வந்து வள்ளல் தான், எல்லாமே மக்கள் எது கேட்டாலும் எல்லாமே எழுதி வச்சிட்டார். கடைசியாக பாஸ்கர சேதுபதி வந்து தன்னோட சொத்துக்களை எல்லாமே மக்களுக்கு எதை கேட்டாலும் எழுதி வச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு வந்து எந்த ஒரு ஆடம்பரமோ எதுவுமே அவருக்கு வந்து ஆசை கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் துறவியாகவே ஆயிட்டார். துறவியாகி இங்கேருந்து அவரோட சொத்தை ஃபுல்லாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு எழுதி வச்சுட்டு கடைசியாக துறவியாகி நேராக திருவாரூர் மடத்தில் போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். இப்போ உங்களுக்கு இவர் பாஸ்கர சேதுபதினா உங்களுக்கு என்ன வேணும்? எங்கள் அப்பாவோட கொள்ளு தாத்தாவோட அப்பா மூதாதையர், அதில் ரொம்ப முக்கியமானவர் பாஸ்கர சேதுபதி. கடைசியாக அங்கே திருவாரூர் மடத்தில் போய் செட்டில் ஆகிறாரு.
கடைசியாக அவர் இறந்து அவங்க திருவள்ளுவர் மடத்துலேருந்து நேராக அவங்க ராமேஸ்வரம் அந்த பாடி வந்தது பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்தியாவிலேயே ரயில் போக்குவரத்து வந்துச்சு. தனுஷ்கோடி சென்னை டு தனுஷ்கோடி அந்த முதல் ரயில் பயணம் வந்துச்சு. அதில் பாடி அவங்க ஃபஸ்ட்டு அதில் தான் வந்துச்சு. அவங்களோட பாஸ்கர சேதுபதியோட உங்களோட உடல் அப்போ தான் வந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு லான்ச்சில். அந்த மாதிரி ஒரு பாஸ்கர சேதுபதி எங்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு மனிதர். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து டேக்ஸ் கொண்டு வராங்க, மக்கள்கிட்ட வந்து டாக்ஸேஷன் கொண்டு வராங்க. அதுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணது வந்து ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. அந்த ரிபலுங்கிற பட்டம் வந்து பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது. இப்போ வரையுமே அவருக்கு பிறந்த நாளை ஒட்டி அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருப்போம்.